தமிழ் வணக்கம். கருப்பா நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை வந்து பாருங்கள், நல்லா பொடிசாக இருந்துருக்கும் பாருங்கள். பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி பாருங்கள். இந்த பொன்னாங்கண்ணி தான் இப்போ நம்ம பொடிசாக அரிஞ்சிருக்கோம். இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணியில் நிறைய விதங்கள் இருக்குது. இது நாட்டு பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான் இப்போ இந்த மாதிரிக்கு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் பாருங்கள், பச்சை பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பச்சை பயிறு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலைல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தேவையான மசாலையை பாருங்களேன். தேவையான மசாலா ஒரு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் வச்சுருக்கோம். 1/4 ஸ்பூனு குறைவாக மிளகாய்த்தூள் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஜீரக பவுடர் வச்சுருக்கோம். பெருங்காய பவுடர் வச்சுருக்கோம். இதுதான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொடி வச்சுட்டோம். வெங்காயமும் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் பொரிய விட்டு வெங்காயம் இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவு. எண்ணெயெல்லாம் ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். நிறையா வதங்கணுன்ட்டு இல்லை. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த சமயம் இந்த மசாலா இருக்குது பற்றியெல்லாம் இந்த மசாலா இதில் சேர்த்துக்கணுமா. சேர்த்து இதையும் இப்போ லைட்டாக ஒரு கிண்டிட்டு அடுத்து என்ன செய்கிறோன்னா, இந்த பச்சை பயிறு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பச்சை பயிறு இதை இப்படியே இதை சேர்த்துருவோம். நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பச்சை பயிறு. இந்த பச்சை பயிரை இதில் இப்படியே சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா இப்போ இந்த பச்சை பயிறு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. மசாலையில் வெந்துட்டுருக்கு. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம மத்திச்சுக்கிறோம். ஏற்கனவே வெந்த பயிர் தான் இருந்தாலும் இப்படியே கொஞ்சம் நல்லா மத்திச்சு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ தான் பாசி பயிர் அது மத்திச்சா தான் அந்த கீரைக்கு நல்லாயிருக்கும். நல்லா மத்திச்சு இப்படி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த பத்துக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சமயம் நம்ம என்ன செய்யறோம்னா, கீரை அள்ளி போடுவோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்களா, வருங்க. இல்லையே, பருப்பெல்லாம் அடி பிடிக்காது. நான் கிட்டத்தில் நிற்கிறேன். எப்படி அடி பிடிக்கும். இப்போ வேறு என்ன செய்ய. இப்போ இந்த பாசி பருப்பு போட்டு நல்லா கிண்டியாச்சு. பாசி பருப்பும் பொன்னாங்கண்ணி கீரையும் பாசி பயிரும் பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படியே மூடி பாருங்கள். இந்த கீரையும் இந்த பாசி பயிரும் ஈக்குவலாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்படியே கொஞ்ச நேரம் வச்சு மூடி வச்சு வேக விட்டுறணும். பாருங்கள், பச்சை பயிரும் பொன்னாங்கண்ணி கீரையும் கூட்டு செஞ்சுருக்கோம் பாருங்கள். அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான பச்சை பயிரும் பொன்னாங்கண்ணி கீரையும் கூட்டு, அருமையான கூட்டு. மோர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வத்த குழம்புக்கு எல்லாம் சைடிஷாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையும் நல்லா வெந்துருச்சு. பயிர் ஈக்குவல் ஆகிருச்சு. இதை இப்படியே நம்ம மூடி இறக்கிடலாம். அருமையான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, பச்சை பயிர் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு பாருங்கள். அருமையான கூட்டு. வத்த குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இது சைடாக நம்ம வச்சுக்கிறலாம். அருமையான கூட்டு. பத்தாவதுக்கு இட்லி தோசைக்கும் சைடில் காலையில் வச்சு இதை நம்ம சாப்பிட்டுக்கிறலாம்.
கீரை அருமையான அந்த கீரை வெயிலுக்கு சேர்க்குறது ரொம்ப நல்லது. அருமையான பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சுக்கிறலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம். நிறுத்திடுவோம்.